ஜேர்னலிசம் தெரியும். ஜேர்னலிசம்னா என்னன்னு தெரியுமா? CHURNALISM ஜேர்னலிசம். ஜேர்னலிசம் இந்த ரெண்டு சொற்களை வெட்டி ஓட்டி ஆங்கில மொழியோட குல வழக்கப்படி புதுசாக உருவாக்கின சொல் தான் ஜேர்னலிசம். சேர்ன் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு மோரை மத்தால கடையிறது, அந்த கடைதல் இல்லை சுழற்றுறது, இந்த மாதிரி பொருள் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல இயந்திரத்தனமாக செய்திகளை உற்பத்தி செய்வது அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம். இல்லைனா ஆதாரமே இல்லாத தகவல்களை செய்தின்னு கொடுத்து மக்களை குழப்பத்தில் சுத்த விடுறது அப்படின்னு கூட பொருள் எடுத்துக்கலாம். செய்தியாளர் இல்லாட்டி செய்தி ஊடகத்தோட பணி என்ன, அவங்களோட கடமை என்ன? களத்துக்கு சென்று நேரடியாக தகவல்களை திரட்டுறது, அந்த தகவல்களோட பின்னணியை ஆராய்ச்சி செய்கிறது, அதோட உண்மைத்தன்மையை சரி பார்க்கறது, இதெல்லாம் செஞ்சு மக்களுக்கு செய்தியாக கொண்டு தர்றது தான் செய்தியாளர் அல்லது செய்தி நிறுவனத்தோட முதன்மையான பணி இல்லையா? எல்லா நேரத்துலையுமே களத்துக்கு நேரடியாக செல்லணும்னு அவசியம் இல்லாமல் கூட இருக்கலாம். சில நேரங்களில் தொலைபேசி வாயிலாக கூட விசாரணையை செய்ய முடியும். சில நேரங்களில் இணையதளங்களில் இருந்து கூட நம்ம தகவல்களை திரட்ட முடியும். அரசு அறிக்கைகளை கூட இப்போ இணையம் வழியாகவே பெற முடியுது. ஆனால் இது எல்லாத்தையுமே தகவலாக திரட்டின அப்புறம் செய்தியாளரோ செய்தி நிறுவனமோ அடிப்படையான ஒரு ஆய்வை மேற்கொண்டு அதில் கிடைக்கிற தகவலை செய்தியாக கொடுக்க வேண்டிய பொறுப்பு செய்தி நிறுவனத்துக்கும் செய்தியாளருக்கும் இருக்குது. இப்படியெல்லாம் செய்யாமல் அரசியல் தலைவர்கள் கொடுக்குற அறிக்கைகள் இல்லாட்டி பெரிய நிறுவனங்கள் கொடுக்குற அவங்க நிறுவனங்களோட சேவைகள் பற்றின குறிப்புகள், இல்லைன்னா புகழ்பெற்ற நபர்களோட தகவல் தொடர்பு அதிகாரிகள் கொடுக்குற தகவல்கள், இதையெல்லாம் சொற்களை மட்டும் மாற்றி போட்டோ வரிகளை முன்ன பின்ன மாற்றி எழுதியோ செய்தியாக வெளியிடுற வழக்கத்தை தான் ஜேர்னலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால ஒரு தரப்பின் செய்தி மட்டுமே மக்களுக்கு போய் சேருது. சில நேரங்களில் நடுநிலைமை காக்கிறோம் அப்படிங்கிற பெயரில் ஊடகங்கள் ஒரு தரப்பு செய்தியை இன்னொரு தரப்பிடம் போய் கேட்டு அவங்க அப்படி சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு இவங்களோட தரப்பையும் கேட்டு இரு தரப்பையும் நாங்கள் வெளியிட்டுட்டோம், நாங்கள் நடுநிலைமையோடு செயல்படுறோம் அப்படின்னு காமிக்கிறாங்க. ஆனால் அது உண்மையான நடுநிலைமை ஆகாது. இரண்டு தரப்பில் இருக்கும் செய்திகளையும் செய்தியாளரோ அல்லது நிறுவனமோ ஆராய்ந்து உண்மைத்தன்மையை சரிபார்த்து சரியான தகவல்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தால் மட்டும்தான் அது நடுநிலைமை ஆகும். ஆனால் இன்றைய நிலையில் இந்த மாதிரியான மெனக்கெடல்கள் எதுவுமே இல்லாமல் பல நிறுவனங்கள் செய்திகளை வெளியிடுறாங்க. இது தமிழ்நாடு, இந்தியா மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்கவுமே இருக்கிற ஒரு போக்காக மாறிக்கிட்டு வருது. உலக ஊடகங்கள் அனைத்துமே ஜேர்னலிசத்தின் கைப்பிடிக்குள்ளே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதற்கு 3 முக்கியமான காரணங்களை நம்ம சொல்லலாம். முதல் காரணம் போட்டி. செய்திகள் சரியானதாக இருக்கா அப்படிங்கிற கவனத்தை விட அதை வேகமாக உடனுக்குடனே முந்தி தருவது அப்படிங்கிறதுல எல்லா செய்தி நிறுவனங்களுக்கும் இடையில் போட்டி இருக்குது. ஒரு மருத்துவர், ஒரு பிரபலமான நபர் மருத்துவமனைக்கு வந்திருக்காரு, உடல்நிலை சரியில்லை, இன்னும் 1 மணி நேரத்தில் அவர் இறக்கக்கூடும் அப்படின்னு சொன்னால் ஏன் 1 மணி நேரம் வரைக்கும் காத்திருக்கணும், இப்போவே அவர் இறந்துட்டாருன்னு செய்தியை வெளியிடலாமே அப்படின்னு நிறைய செய்தி நிறுவனங்கள் உடனேயே அந்த தகவலை வெளியிட்டுறாங்க. இது தவறு அப்படின்னு மறுப்பு சொல்கிறதுக்கும் அவங்க தயங்குறதில்ல. தவறான செய்தியை வெளியிடுறோமே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியும் இருக்கிறதில்ல. ஏன்னா இது ஒரு செய்தி நிறுவனம் மட்டும் இந்த தவறை செய்கிறதில்ல, நிறைய நிறுவனங்கள் இதை செய்கிறாங்க. அப்புறம் யாராவது சுட்டி காட்டின அப்புறம் ஆமாங்க தப்பு தான் அப்படின்னு அந்த செய்தியை எடுக்கிறதோ இல்லை வருத்தம் தெரிவிக்கிறதோ ரொம்ப இயல்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நடைமுறையாக இருக்குங்கிறதுனால செய்திகளை முந்தி தருவது அப்படிங்கிறதுல மட்டுமே கவனம் செலுத்துறாங்க. தவறாக இருந்தால் என்ன ஆச்சு, மன்னிப்பு கேட்டால் போச்சு அப்படிங்கிற அளவில் இதை நடத்துகிறாங்க. இது ஒரு முக்கியமான காரணம். இரண்டாவது காரணம் குறைந்த எண்ணிக்கையிலான பணியாளர்கள். பெரிய ஊடக நிறுவனங்களாக இருந்தாலுமே தங்களோட நிறுவனத்தில் வேலை செய்கிற நபர்களை ஆட்குறைப்பு செய்து தொழில்நுட்பத்தோட உதவியோட குறைந்த பணியாளர்களை வைத்தே செய்தி நிறுவனத்தை நடத்திடலாம் அப்படிங்கிற வாய்ப்பை இன்னைக்கு தொழில்நுட்பம் தருது. ஆனால் இப்படி குறைந்த பணியாளர்கள் இருந்தாலும் 24 மணி நேரமும் செய்தி வெளியிடுதல் அப்படிங்கிற ஒரு வழக்கமும் இப்போ இருக்குது. அப்போ 24 மணி நேரம் செய்தியும் வேணும், குறைந்த பணியாளர்களும் இருப்பாங்க அப்படின்னும் போது அவங்களால பணிச்சுமையே தாங்க முடியறதில்ல. குறைந்த பணியாளர்கள் எவ்வளவுதான் பணி செய்வாங்க. அதனால அவங்க சரிபார்ப்பு இதிலெல்லாம் கவனம் செலுத்தாமல் வர்ற தகவல்களை கொஞ்சம் முன்ன பின்ன மாற்றி செய்திகளாக வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க. அடுத்தடுத்த செய்தி அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்க தான் அவங்களுக்கு நேரம் இருக்குது. இது இரண்டாவது முக்கியமான காரணம். மூன்றாவது காரணம் வருமானம் விளம்பரங்கள்ல இருந்து தான் வருது. அதுவும் டிஜிட்டல் ஊடகத்தில் தலைப்பு மட்டுமே சரியாக இருந்தால் போதும் அப்படிங்கிற அளவில் தான் இருக்குது. உள்ள செய்தியோ உருப்படியான தகவலோ உள்ளடக்கமோ எதுவுமே இல்லாட்டியும் பரவாயில்ல, அந்த தலைப்பு வாசகரையோ நேயரையோ சுண்டி இழுக்கிற மாதிரி இருந்தால் போதும், அவங்க அதை தொட்டு உள்ளே வந்தாலே அவங்களுக்கு விளம்பர வருமானம் வரும் அப்படிங்கிற நிலையில் இருக்கும்போது அந்த தலைப்புக்கு மட்டும் கவனம் கொடுக்குறாங்களே தவிர உள்ளடக்கத்துக்கு கவனம் கொடுக்கறது அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது. என்னங்க இது, ஒரு 10 முறை தலைப்பை மட்டுமே பார்த்து வந்து உள்ளே எதுவுமே இல்லை அப்படின்னு ஏமாந்து போகிற ஒருவர் திரும்ப அந்த செய்தி நிறுவனத்தை நம்புவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி நடைமுறையில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான செய்தித்தளங்கள்லையோ இல்லை அந்த வீடியோ சேனல்லையோ பார்த்தீங்கன்னா
10 முறை இல்லை 10,000 முறையாக இருந்தாலும் மக்கள் உள்ளே வந்து பார்த்து முழு செய்தியும் படிச்சுட்டு இல்லை முழு காணொலியும் பார்த்துட்டு இது உள்ள ஒன்றுமே இல்லை அப்படின்னு கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டி கீழே கமெண்ட் போட்டிருக்கிற நிலையும் நம்ம பார்க்கலாம். அதனால் எப்படி இருந்தாலும் மக்கள் வர்றாங்க பார்க்குறாங்க அப்படின்னும் போது இந்த நடைமுறையை மாற்றணும் அப்படின்னு யாருமே முயற்சி செய்கிறதில்ல. இதன் காரணமாக செய்தியே இல்லாத தகவல் சுழலுக்குள்ள நம்ம எல்லாரும் சிக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஜேர்னலிசம் அப்படிங்கிற சொல்ல முதல்ல பயன்படுத்தியவர் அப்படின்னு அறியப்படுறவர் பிபிசி செய்தியாளர் வாசிம் ஜாகிர். பிபிசி செய்தி அறைகளில் சொந்த உழைப்பே இல்லாமல் நகல் எடுத்து செய்திகளை வெளியிடுறதை பற்றி அவர் இந்த சொல்லால் குறிப்பிடுறது வழக்கம். செய்தி அறைக்குள்ள ஒரு இன்சைட் ஜோக் மாதிரி இருந்த இந்த சொல்ல தன்னோட நூலில் 2004ஆம் ஆண்டில் டோனி ஹார்கப் பயன்படுத்தி இருந்தார். அதுக்கப்புறம் 2008ஆம் ஆண்டு பிரபல செய்தியாளர் நிக் டேவிஸ் நியூஸ் எர்த் அப்படிங்கிற தன்னோட புத்தகத்தில் இந்த சொல்ல பயன்படுத்தி இருந்தார். இந்த நூலில் கார்ப்பரேட் நிறுவனங்களோட விளம்பர உத்திகள் பற்றியும் செய்தி திருட்டு பற்றியும் மிக விரிவாக விளக்கி எழுதியிருந்தார். இந்த விளக்கமான சாப்டரில் ஜேர்னலிசம்ங்கிற சொல்ல அவர் நிறைய பயன்படுத்தி இருந்தார். இந்த நூல் புகழ் பெற்றது. இதன் காரணமாக இந்த சொல்லும் புகழ் பெற்றது. இவரோட நேர்காணல் இது பற்றிய மேலும் சில கட்டுரைகளையும் இந்த வீடியோ லிங்க்ல கீழே கொடுத்துருக்கேன். ஆர்வம் உள்ளவர்கள் படிச்சு பாருங்க.